லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஒரு புறம் முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமெரிக்கா போயிருக்காங்க, இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்காங்க அரசியல் மேற்படிப்புக்காக. ஸோ இப்போது அரசியல் செய்வதற்கு கண்டிப்பாக அரசியலுக்கான படிப்பு படிக்கணுமா? அரசியல் சினிமா இதெல்லாம் சொல்லி வர்றதில்லம்மா. சிவாஜி கணேசன் எந்த யூனிவர்சிட்டியில் போய் நடிப்பு பற்றி படிச்சுட்டு வந்தார். நடிப்பு கல்லூரியில் படித்து சினிமா ஆக்டர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கீகரிக்கப்படாத ஒரு நடிப்பு கல்லூரியில் படிச்சுட்டு சினிமாவில் சக்ஸஸ் ஆனது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சக்ஸஸ் ரஜினிகாந்த். அவர் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த நடிப்பு கல்லூரியில் படிக்கிறதுக்கு தான் வந்தார். அவர் ஒருத்தர் தான் பெருசாக வந்தார். அப்புறம் ஆபாவானன் வந்தார், நடிப்பு கல்லூரியில் படிச்சுட்டு பெருசாக வந்தார். வேறு யாரும் இது கற்றுக்கிட்டு வர்ற விஷயம் இல்லை. அரசியலும் சரி, சினிமாவும் சரி, நாடகமும் சரி, இசையும் சரி, இதெல்லாம் படித்து பாடம் படித்து வர்றதில்லை. இளையராஜா எந்த கல்லூரியில் படித்தார்? ஏஆர் ரஹ்மானுடைய படிப்பு என்ன? எம்எஸ் விஸ்வநாதனுடைய படிப்பு என்ன? கேவி மாதவனுடைய படிப்பு என்ன? படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் கிராஜுவேட்ஸ், எத்தனை பேர் இந்த இதில் படித்தாங்க? அது இதெல்லாம் அந்த தோற்றமும் மக்களுக்கு ஏற்புடைய அளவில் உங்களுடைய திறமை இருந்ததுன்னா உள்ளே வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் இதில் அரசியலுக்காக அவர் லண்டனுக்கு எதுக்கோ போகிறாரு. அதை பற்றி 1000 கதைகள் உலாவுது அவர் லண்டன் போகிறத பற்றி. அது அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். ஒருவேளை கட்சி விட்டு வெளியே அவருக்கு போகிறதுக்கு பதிலாக அவருடைய ஆர்ச் ரைவல் எச் ராஜா கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு குழு அமைச்சிருக்காங்க எச் ராஜா தலைமையில். ஆக இவர் பார்ப்பன ஜனதா கட்சிங்கிற பேரை எடுத்து எச் ராஜா போன்றவர்களாம் ஒழித்து பார்ப்பன ஜனதா கட்சிங்கிறத ஒழிச்சு கட்டி, சனாதனத்தை ஒழிச்சு கட்டி ஒரு சமூக நீதி இயக்கமாக பாஜகவை மாற்றினார் அண்ணாமலை. 1000 சொன்னால் நமக்கு அவர் பிடிக்குதோ இல்லையோ அது பண்ணார். அதை பார்த்து அவங்க அண்ணாமலை மேலே பார்ப்பன கூட்டம் அவ்வளோ எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் வெளியே போனோன்னு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் பார்ப்பன ஜனதா கட்சி எச் ராஜா தலைமையில் வர்றது திமுகவுக்கு ஒரு நல்லது தான். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் போயிடலாம். எச் ராஜா அவர் நடத்துகிற கட்சின்னா முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் நல்லதுங்கிறீங்க, ஆனால் ஒரு புறம் ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போது 5 குழு வச்சதுக்கு காரணமே அதிமுகவோட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே. லண்டனுக்கு அண்ணாமலை அவர்களை அனுப்பிட்டு இப்போ ஹெச் ராஜா அவர்களை போட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், அதுதான் மெயினான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதிமுக நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன பண்ணுறது, உங்கள் தலை எடுத்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் எதுத்தும் பேச முடியாது. மோடி எதுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. பழனிசாமியுடைய அதிமுகன்னு சொல்லுது, அது வேணால் போய் சேரும். ஏன்னா அவர் அதில் தானே இருக்கிறாரு, அதில் போய் சேரத்துக்கு என்ன இருக்குது? அதிமுக பழனிசாமி தலைமை இருக்கிற அதிமுக பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்களை அதில் என்ன இருக்குது? நீங்கள் கூட்டணிங்கிறீங்க, ஆனால் தொடர்ந்து அவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் அதிமுக சுட்டி காட்டி தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயக்குமாராக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுட்டி காட்டி பேச தானே செய்கிறாங்க. அப்போ எப்படி அங்கே ஒரு கூட்டணி இருக்கிறதா? அதாவது பாஜக ஒன்று தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குது, ஒன்றிய தலைமை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. விந்திய மலைக்கு கீழே நம்ம கட்சி இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெலுங்கானாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, எங்கேயுமே விந்திய மலைக்கு கீழே இல்லை. இங்கே என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்படியே வந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ காலில் விழுந்து தான் இருக்க வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே ஏதாவது திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டான்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிகளை உருவாக்குறது. நம்ம ஆட்களையே பாஜக எதிர்ப்பு மாதிரி உருவாக்க அப்படி வந்தவர் தான் பழனிசாமி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் தெரிஞ்ச பதில் சொல்லுங்கள். எந்த ஒரு கூட்டத்திலேயாவது எங்கேயாவது தப்பி தவறி வாய் தவறி தூக்கத்திலையோ யுகத்திலையோ ஓளறியாவது பழனிசாமி அமித்ஷாவையோ மோடியவோ தாக்கி பேசி இருக்கிறாரா? பாஜகவை தாக்கி பேசுகிற சொல்லக்கூடாது, மோடியவோ அமித்ஷாவோ பேர் சொல்லி தாக்கி பேசி இருக்கிறாரா? காட்டு. சர்வ ஜாகிரதை. ஜெயலலிதாவால் தான் இந்த நாட்டையே குட்டிச்சவராகி விட்டதுன்னு பேசுவாங்க. அதுக்கு பதில் சொல்லுன்னு பழனிசாமி ஒரு பன்னீர்செல்வம் கேட்டார், அமித்ஷாவை கேட்டார், இப்படிலாம் பேசினா என்ன அர்த்தம்னு கேட்டார். பழனிசாமி கேட்கலையே. நிர்வாக குழுவை கூட்டி கண்டனம் தெரிவித்தார்.
ஏன்னா அப்போ அமித்ஷா கேட்டாங்க, நான் பேசலைங்க, நிர்வாக குழு பேசிச்சிங்க, தன்னை காப்பாற்றிக்கிறார். ஆக பழனிசாமி அதிமுக வந்து பாஜகவை எதுக்குதுங்கிறது வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பழனிசாமிக்கு போட்டு திமுகவுக்கு போகாமல் பழனிசாமி போடுறதுக்காக ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகம். இந்த நாடகம் மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் எடுபடும், இன்றைக்கி ஒன்றும் எடுபட்டு இல்லைங்க. பழனிசாமி அதிமுக பாஜகவை எதுக்குதுங்கிற நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடல. அதனால தான் போன தடவை டெபாசிட் போச்சு. கடைசியில் பழனிசாமி தேர்தலையும் பங்கெடுக்காமல் புறக்கணிக்கிற நிலைமைக்கு போயிட்டார். பங்கெடுக்காமல் போனார். புறக்கணிக்கிறதுனா ஜெயிக்கிறவங்க போட்டி இல்லைன்னா தான் புறக்கணிக்கிறது. இவர் தான் டெபாசிட்டே போயிடுச்சு. அப்புறம் என்ன புறக்கணிக்கிறது? நிற்கலை. கட்சி ஏறத்தாழ அரசியல் விட்டு வெளியே போன பிறந்தாரு. இந்த சூழ்நிலையிலிருந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இவர் வாங்கி திமுக தோக்கடிக்கிறது தான் அடுத்த ஜென்மம் தான். விஜயதாரணி அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து இப்போ பாஜகவிற்கு போயிருக்காங்க. ஒரு 6 மாதம் காலமாகுது. அவங்களே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பாஜகவிற்கு வந்து 6 மாதம் காலங்கள் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதவியும் வந்து எனக்கு வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீட்டுக்கு போகிற நேரம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. சும்மா வந்து பேசிக்கிட்டு அர்த்தம் இல்லை. உங்கள் அரசியல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கோ அண்ட் டேக் ரெஸ்ட், அவ்வளோதான். காம்ப்ரமைஸ். உங்கள் பீரியட் ஓவர். இல்ல காங்கிரஸ்ல இருக்கும்போது அவங்க எம்எல்ஏவா தானே இருந்தாங்க. இருந்தாங்க. அங்கே பதவி கிடைக்கல, இங்கே வந்தீங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் அரசியல் ஓவர். அதனால தானே அவங்க உங்களுக்கு கொடுக்கல. எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் தான் உண்டுமா? அரசியல் சினிமா எல்லாத்துலேயுமே ஒரு பீரியட் உண்டு. அந்த பீரியட் முடிஞ்சு போச்சுன்னா போய்த்தான். அப்போ உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இனிமேல் சான்ஸ் இல்லை. த டேஸ் ஆஃப் கான், முடிஞ்சு போச்சு. அவங்க இல்லாமல் தானேம்மா கட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இல்லைன்னா இந்த கட்சியை நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி இருக்கணும். அதை உருவாக்கலை. நீங்கள் வெளியே போனீங்க. இப்போ வெளியே போய் 6 மாதம் ஆச்சு. இப்போ நீங்கள் சொல்லி தான் விஜய் தாரணிங்கன்னு ஒரு பேரை ஞாபகம் வருது. மக்களால் மக்கள் மறந்துட்டாங்க. யாரும் கூட ஞாபகம் இல்லை. இப்போ காட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்கேயோ பார்த்தோமே, அப்படி தான் போகும். தமிழிசை அப்படி தான் இன்றைக்கி போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. இல்ல தமிழிசை அவர்களுக்கு இப்போ இந்த பதவியானது கொடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த குழுவை வந்து தமிழிசை அவர்களே வந்து பாத்துக்கிற மாதிரி. எதனால இப்ப எச் ராஜா அவர்கள் எச் ராஜாவை எப்போ கொண்டாங்களோ அப்போவே வந்து நான் பிராமின்ஸ் யாருமே பாஜகவில் இருக்க முடியாது, அவ்வளோதான். தமிழிசை வந்ததே பிராமணர்கள் ஆதிக்கத்திலிருந்து பாஜகவை வெடிக்கணுங்கிறதுக்கு வந்தது தான். அதை அவங்க ஓரளவுக்கு செஞ்சாங்கன்னா அதை விட தீவிரமாக அவங்கள பிளான் பண்ணி வெளியே அமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை வந்து இன்னும் தீவிரம் பண்ணி அந்த எச் ராஜா, சிவசேகர் போன்ற ஒரு கூட்டத்தையும் வெளியே அமிச்சார். வெளியே அமிச்சு அது வந்து ஒரு நான் பிராமின் அந்த கட்சியில் சேரலாங்கிற அளவு கொண்டாங்க. இன்றைக்கி அவங்க வெளியே அமிச்சிட்டு தமிழிசை வெளியே அமிச்சு எச் ராஜா கையில் வந்துருச்சு. ஆக அது பிராமணர் கட்சின்னு ஆகிடுச்சு. பழைய இடத்துக்கே போயிடுச்சு. பேக் டு ஸ்கொயர் ஒன். 60களில் எப்படி பாஜகனா ஒரு பார்ப்பனர் கட்சின்னு வந்ததோ அதுக்கு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பாஜக பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ஜாதி கட்சி, ராம்தாஸ் கட்சி மாதிரி. அது வன்னியர்களுக்கு இருக்கிற மாதிரி பாஜகங்கிறது பார்ப்பனர்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதுல இருந்தே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. கட்சி பேரை அறிவிக்கிறதுல அந்த வெற்றி கழகம்ல அந்த இக்கு வரலை அப்படின்ற அந்த ஒரு சர்ச்சை. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொடியை வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து பல்வேறு சர்ச்சைகள் வருது. மாநாட்டில் புது கொடி அறிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எதனால் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு அடிமேல அடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை சரியான ஒரு அரசியலுக்கான எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையோ? முதல்ல ஒரு அரசியலுக்கு வரட்டும்மா. இன்றைக்கெல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியலையே. கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஏதோ கொடி ஒன்று வச்சுட்டு தான் சொல்லிட்டு போயிட்டார். எங்கே பண்ணலான்னு தெரியல. கொடியை இது பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கொடியெல்லாம் துவைச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு மடித்து பீரக்குள்ளார வச்சுட்டாங்க. இல்லை, இலக்கு வந்து 2026 தானே சொல்லியிருக்காங்க. 2026 3026 போகிற ஸ்பீடு அப்படி தானே தெரியும். அரசியல் எல்லாம் வந்து அங்கலங்கலமாக முன்னேறக்கூடாதுமா. ஜம்ப்பு தான் மெயின். ஹி ஜம்ப்டு இன்டு பாலிடிக்ஸும்மா. ஹி வாக்டு இன்டு பாலிடிக்ஸ் கிடையாது. ஹி ஜம்ப்டு இன்டு பாலிடிக்ஸ். அரசியலில் குதிக்கணும். தம்பி பாவம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்திருக்காரு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. வரவும் தெரியல, போகவும் தெரியல, இருக்கவும் தெரியல, தடுமாறுறாரு. உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் ஏதோ ஒரு விளம்பரம் கொடுக்குறத வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. கொடி வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அந்த கொடியில் என்ன இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு 6 மாதம் ஆகும்போது, மாநாடு நடத்துக்கு 6 மாதம் ஆகும்போது, என்றைக்கு நான் கட்சி வரப்போகுது, என்றைக்கு அவர் நிற்க போகிறாரு, என்றைக்கு இது மறந்து போயாச்சுமா. விஜய் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியுமா? ஓ அவரா அப்படின்னு கேட்குற மாதிரி நிலமாக போயிடுச்சு.
ஏதோ நீங்கள் யூடியூபெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் பேரெலாம் ஞாபகம் வருது, இல்லாட்டி அவர் யாருக்கு தெரியும்? அரசியலெல்லாம் தினசரி பேர் அடிப்படணும். இல்லை, பல்வேறு ரசிகர் மன்றமே அவங்களுக்கு இருக்குது இல்லையா? எல்லா ஊர்ல இருந்தும் தனியாக விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு இல்லையா? அப்போ எப்படி விஜய் அவர்களை மறப்பாங்க? அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்கெல்லாம் அரசியல் கட்சிக்கு வந்துடுவாங்களா? உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா அப்படி தானே. அப்போ ரஜினிகாந்துக்கு ஏன் வரல? அகில உலக சூப்பர் ஸ்டார் அவர், அவருக்கு ஆளை காணும். இல்லை, ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலையே. ஆரம்பிச்சு எல்லாம் நிர்வாக குழுவெல்லாம் போட்டார். நிர்வாக குழுவெல்லாம் போட்டார். இவரோட தலைமை கழகம் வந்து ராகவேந்திர மண்டபம், என்னுடைய இது வந்து தமிழறிவு மணியன் பேரெல்லாம் போட்டார். பல கட்சிகளோட கூட்டணியெல்லாம் வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் உடம்பு செல்லன்னு படுத்துட்டு ஓடி போயிட்டார். இவர் இன்னும் பேச்சே வரல. தமிழக வெற்றி கழகம் சொல்றதுக்கு 6 மாதம் ஆகிப்போச்சு. அப்போ கரெக்ட் கைடன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை கைடன்ஸ் இருந்தா அவருக்கு வர்றதுக்கு தைரியம் இல்லை, வர்றதுக்கு தைரியம் இல்லைன்னு தெரியுது. ஏதோ ஒரு கட்டாயத்து காரணமாக வந்திருக்காரு, வர்றதுக்கு தைரியம் இல்லை, அங்கலங்கலம் நிற்கிறாரு. மீடியாக்கள் தான் இதை வச்சுட்டு போடலான்னு நீங்கள் அவரை பேரை போட்டு ஹெட்லைன்ஸ் போட்டு ஏதாவது டிஆர்பி ரேட்டை கூட்டலாங்கிறதுக்கு தான் அவர் பேரை யூஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை அவருடைய ரசிகர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் இருந்தால் அவங்க இதை பேட்டி ஒருவேளை பார்த்தா பார்ப்பாங்க, நம்ம தலைவரை பற்றி பேசுகிறாங்களேன்னு பார்த்தா பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் போச்சு, நானும் காலி. புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதாக கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்கிறாங்க. ஏற்றுக்க மறுத்தா நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசுல இருந்து சொல்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால பாதிக்கப்பட போகிறது மாணவர்கள் தானே? எப்படி ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கலை அப்படின்னு? சரி, அதனால் என்ன படிப்பு வராது? படிப்பு வராதுன்னு சொல்லலை, அவங்களுக்கான அந்த பாலிசிஸை வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போகும் இல்லையா? சரி, அப்போ எந்த மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க? பள்ளி படிக்கிற மாணவர்கள். ஏன்னா எந்த படிப்பு படிக்காமல் இப்போ இந்த புதிய கல்வி திட்டத்தினா என்ன புது படிப்பை அவங்க சொல்லித்தர்றாங்க? அதில் இப்போது சான்ஸ்கிரிட் வருது, ஹிந்தி வருது. இப்போ சான்ஸ்கிரிட் படித்தவனும் ஹிந்தி படித்தவனும் எங்கே இருக்கான் வேலைக்கு போகிறான்? எங்கே இருக்கிறான் வேலைக்கு? இப்போ உத்தரப்பிரதேசத்துக்காக போகிறான். தெருவுக்கு 2 ஹிந்தி பேசுகிற பையன் வந்து இப்போ குப்பை கூட்டிகிட்டு இருக்காம, சமஸ்கிருதம் படித்தவனுக்கு கோயில் இல்லை, தமிழில் அர்ச்சகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? அதை பண்ணிட்டாங்கிறீங்க. எதுக்கு? ஹிந்தி படித்த பூரா இப்போ வேலை கிடைக்காம இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், திருப்பூரில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை படிச்சுட்டு நம்ம பசங்களை போய் உத்தரப்பிரதேசத்தில் பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா? மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. என்ன எப்படி பாதிக்கப்படுவாங்க? இல்லை, நான் அந்த விஷயத்துல பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லலை, நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல இன்னைக்கு வந்து தென்னாடு தான் கல்வியில் நம்பர் 1 இருக்குது. பல்வேறு வகையில் தொழிற்சாலைகளில் எது எடுத்தாலும் நம்பர் 1 இருக்கிறது தென்னகம் தான் இருக்குது. இவங்க ஆட்சியில் இருக்கிற அத்தனை இதுவும் குட்டிச்சோறு தான் இருக்குது. அத்தனை பேர் என்னத்துக்கு திருப்பூரில் வந்து ஹிந்தியில் பேசுகிறான்னா என்ன அர்த்தம்? என்னத்துக்கு அத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கா? போங்களே, இங்கே கீழே போய் நடங்களே. தெரு பானிபூரி வச்சுக்கிட்டு எவன் நின்றுட்டு இருக்கிறான்? பரோட்டா போடுறது எவன் போட்டுக்கிட்டு இருக்கான்? ஹோட்டலில் கப்பு கொட்டுறது கக்கூஸ் கழுவுறது எவன் கழுவிட்டு இருக்கான்? ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்திக்காரன். ஸோ அதை கற்றுக்கிட்டு யோகி ஆதித்யநாத் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பசங்களை போய் கக்கூஸ் கழுவ சொல்கிறீங்க. அதானே சொல்கிறீங்க? போட்டு படிக்கிட்டு மொழியை திணிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதும்மா. பல நாடுகள், ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவ மதம் தான். ஐரோப்பா முழுவதும் கிரேக்க மொழியும் ரோமானிய மொழியும் அடிப்படையாக கொண்ட மொழிகள் தான் எல்லாமே. எழுத்துக்கள் ஏறத்தாழ ஒன்று தான். ரஷ்யா கிரேக்கை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ரோமன் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் மொழிகள் வேறு, மொழிகள் வேறு. போலந்துக்கும் ஜெர்மனுக்கும் மொழியில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனுக்கும் மொழியில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் தனித்தனி நாடுகள் அவங்க இந்த மொழியை ஏற்றுக்கல அவங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சுலபமாக கொண்டு வர முடியாது. இப்போ எதனால தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை வந்து இப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்து மிரட்டுறாங்க? வேற ஒன்றும் இல்லை, மிரட்டுறாங்க. இவங்களாலையும் மிரட்ட முடியும். இன்றைக்கி அவங்க மைனாரிட்டி அரசாக இருக்குது. 40 எம்பிக்களை வச்சுருக்காங்க. ஒரு வழி பண்ணிட்டு போயிடலாம். என்னத்துக்கு தேவையில்லாமல் வந்து கலைஞருக்கு நாணயத்தை வெளியிடுறாங்க ஒன்றிய அரசு. சரண்டர் ஆகிறாங்க. தமிழ் வெல்லும்னு எழுதுகிறாங்க.
நிலமை படுமோசத்தில் இருக்குது. அப்பா காலை வாரி விட்டுறாத, உங்கள் அப்பா நாணயமெல்லாம் வெளியிடுறேன் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் நிலமை. அது இங்கே இருக்கிற 3%காரருங்க பாஜக காலில் விழுந்துட்டாங்கன்னு இவங்க ஆசையை தீர்த்துக்கிறாங்க. யார் விழுந்தது காலில்? இப்படி பேசி தானே எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் முழிச்சுக்கிட்டோம். உன் கதையெல்லாம் இப்போ கெட்டிக்காரன் பிடுங்க 8 நாள்லாம் முடிஞ்சு போச்சு. உன் கதையெல்லாம் ஓவர். இன்னும் திருஞான சம்பந்த காலத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்களெல்லாம் அடித்து தமிழ் ஓலைச்சுவடையெல்லாம் ஒழிச்சு கட்டி தமிழே அடிச்சு போடலாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு நடக்காது. இன்றைக்கி 40 எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சது தான் சட்டம். மிரட்டினா இல்லை, இந்த நிதின்னு இல்லை, முற்றிலுமாகவே வந்து எந்த ஒரு நிதியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கறதுக்கு ஒரு கால தாமதமாக்குறாங்க இல்லையா? அது என்ன காரணம்? அது அரசியல். அதெல்லாம் அரசியல். அதை எதிர்பார்த்தாங்க. என்னுடைய எதிர்கட்சியாக இருப்போம், உனக்கு எல்லா செலவையும் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லி பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ கவர்னர் கொடுக்காத இதா பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னாரு இந்த ரவி. கோர்ட்டு சொல்லிச்சு காலையில் 7 மணிக்கு பதவி பிரமாணம் பண்ணுவேன்னா அப்படி 6 மணிக்கு போயிட்டார். அவ்வளோதான் ரவி. ஒரு சட்டமன்றம் கோர்ட்டுக்கு போனால் முடிஞ்சுது. ஆட்டம் காட்டிட்டாங்க. ரவி போனாத ஆட்டம். இன்றைக்கி ஆளே காணும், எங்கே போனால் தெரியல. அவ்வளோதான். நிறைய தகவல்களை வந்து நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.